إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நேரற்ற அன்புடையோர் அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கிருபை வற்றாத கருணை புண்ணியம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்திற்குள் நம்மை நுழையச் செய்து இதோ இறுதி பற்று என்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்பொழுதுதான் ரமதான் மாதத்துடைய முதல் பிறை பார்த்து உள்ளே நுழைந்ததை போல ஒரு நினைவு இருக்கின்றது. எவ்வளவு வேகமாக, எவ்வளவு விரைவாக 28 நாட்கள் கடந்து வேகமாக ஓடி இந்த மாதத்தினுடைய இறுதி ஜுமாவிலே நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றோம். பாடவர்களே, அடுத்த ஜுமா ரமலானுடைய ஜுமாவாக இருக்காது. ஏன், அடுத்த சில நாட்கள் கூட ரமலானுடைய நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்காது. அல்லாஹ் நாடினார் இன்று வெள்ளிக்கிழமை 28, நாளை சனிக்கிழமை 29 கடைசி நாள். அல்லாஹ் காலத்தை நீட்டினால், அவன் விதியின் காலம் நீட்டிக்கப்பட்டால் ஒரு நாள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு. அப்படியானால் இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றன. எப்படி வழி அனுப்பி வைக்க போகின்றோம்? ரமலான் நம்மை விட்டு பிரிகின்றதே இதை நினைக்கின்ற பொழுது கண்கள் கலங்குவதையும் நெஞ்சம் விம்முவதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், எத்தனை வேகமாக ரமலானின் நாட்கள். சொல்வார்கள், டைம் அண்ட் டைட்ஸ் ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் யூ. காலமும் அலைகளும் ஒருபோதும் மனிதனுக்காக காத்திருப்பதே இல்லை. அந்த அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ், இந்த ரமலானில் நிறைய இபாதத்துகளை செய்வாங்க. நிறைய தொழுகை நித்தல்கள், நிறைய சுஜூதுகள், நள்ளிரவிலும் நடுநிசையிலும் கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை நிறைவான கூடி எதிர்பார்த்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட 2:30 மணிக்கும் 3 மணிக்கும் கூட அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றிய இபாதத்துகள், எத்தனை பிரார்த்தனைகள், எத்தனை தான தர்மங்களை நாம் செய்துவிட்டோம். அதையும் தாண்டி மரணத்தின் மூலமாக நெருங்கிய உறவுகளை, ஏன் உடன்பிறப்புகளை கூட நாம்
இந்த மாதத்தில் எழுந்திருக்கு. அப்படியாக இந்த மாதம் நம்மை கடந்து நம்மை விட்டு பிரிவதற்கான இந்த நேரத்தில் தொலைத்த உறக்கங்கள் நிறைய, கண் ஒழிப்புகள் நிறைய, மாஷா அல்லாஹ் நிறைய செய்தோம். அப்படி இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி அல்லாஹ்வுடைய கூலிதான் எனக்கு வேண்டும், அதை தவிர வேறு இலக்கை இல்லை என்று எந்த முகஸ்துதியும் இல்லாமல் மாஷா அல்லாஹ் இந்த இபாதத்துகளை இந்த மாதம் முழுவதும் நாம் செய்திருப்போமே என்று சொன்னார். உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான நிறைவான கூலியை தருவார் என்பதிலே மாற்றுவதில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில், அல்லாஹ்வுடைய கணக்கு புத்தகத்தில், அல்லாஹ்வுடைய பதிவுகளில், அந்த வினைச்சுவடியில், அந்த ஓலையில் நாம் இந்த மாதம் செய்த 2025 ஆண்டு ரமலான் மாதத்தில் மட்டும் செய்த உலக வழிபாடுகளும் அமல்களும் விவாதத்துகள் மட்டும்தான் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த கேள்வியோடு தான் லட்ச நாட்களை நாம் கடத்த வேண்டும், நகர்த்த இல்லை, ஒருபோதும் இல்லை. இந்த மாதம் அல்ல, இதற்கு முன்பு இந்த பூமியில் நாம் பிறந்தது முதல் எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை வாழச் செய்தானோ அத்தனை ஆண்டுகளும் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து போன ஒட்டுமொத்த செயல்பாடுகள், வினாடி, நிமிடம், மணித்துளிகள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், வருடம் என்று லைஃப், ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஒரு அசைவு, ஒரு நகர்வு, ஒரு சலனம் கூட விட்டு வைக்கப்படாமல் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருப்பார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி நிறைய முறை நாம் கேட்ட ஒரு நபிமொழி நமக்கு நன்றாக சொல்லி நினைவில் இருக்கும். அதை யாரும் மறந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மறுமை நாளிலே, விசாரணை மன்றத்திலே, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாளிலே 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை எந்த மனிதனுடைய கால்களும் நகராது. இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நமது கால்களும் நகராது. உனது வாழ்நாளை எப்படி கழித்தாய், உனது இளமை எப்படி கழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், நீ கற்றுக்கொண்டதில் எப்படி நடந்து கொண்டாய் என்ற கேள்வி அல்லாஹ்விடத்தில் எதிர்கொள்ளாமல் எந்த மனிதனுடைய கால்களும் நகராது. அல்லாஹ்வை சொன்ன 50வது அத்தியாயம் 17-18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியில, வலமும் புறமும் 2 வானவர்கள் அமர்ந்து எழுதாமல் எந்த மனிதனும் எதையும் பேசுவது, எல்லாம் பதிவு செய்யப்படக்கூடிய. அப்படியானால் சகோதரர்களே, எல்லா காலமும் எல்லா செயல்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றால் எல்லா கணக்குகளையும் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன, யாரும் தப்ப முடியாது. எப்படிப்பட்ட கணக்குகளை நாம் ஒப்படைக்க வேண்டும் அதை புரிவோன்றுதான் இல்லை. நாம் பல நேரங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்விடத்திலே கணக்கை ஒப்படைக்கக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பாரின் விஷயத்தில் மிக மிக அலட்சியமான ஒரு போக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த கணக்குகளையும் நாம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, எப்படியான கணக்குகள் அது? எப்படியான கணக்குகள்? கண்களுடைய கள்ளத்தனங்களுடைய கணக்குகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நயவஞ்சகத்தனமும் நாடகத்தனமும் நிறைந்த நெஞ்சங்களின் கணக்குகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி அவதூறாக புறமாக பேசிய நாவின் கணக்குகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அது மனைவியோ, மகனோ, பிள்ளையோ, மற்றவர்களோ அடுத்தவர் மீது கோபத்தின் காரணமாக தவறாக நாம் பயன்படுத்திய, பிரயோகப்படுத்திய கைகளின் கணக்குகளை நாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஆபாசமாக அருவருப்பான விஷயங்களை கேட்ட அந்த செய்திகளை உள்வாங்கிய செவியின் கணக்குகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். கள்ள தொடர்பால், காமத்தால், இச்சையால், கட்டுப்பாடற்ற எல்லா விதமான உணர்ச்சிகளில மீறி நாம் நம்மை கடங்கப்படுத்தப்பட்ட மர்ம உறுப்புகளுக்கான கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும். ஏமாற்றால், மோசடியால், பொய்யால் எல்லாம் சம்பாதித்து சேமித்து வைத்த பொருளாதார கணக்குகளை
அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். பாவங்களின் பாதையில் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அழுத்தமாக தரம் பதித்த பாதங்களின் கணக்கு வழக்குகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க. அப்போ எல்லா கணக்குகளையும் ஒப்படைக்க வேண்டும். யாரும் தப்ப முடியாது. துல்லியமாக கணக்கு வாங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்புகளை சிஃபத்தை பற்றி கேட்கின்ற பொழுது நிறைய பேர்கள் இருப்பதை போல வந்துதான் அல்லாஹ் துல்லியமாக கணக்கு வாங்கக்கூடியவன் மட்டுமல்ல அவர்களே, விரைவாக கணக்கு வாங்கக்கூடியவன். விரைவாக கணக்கு வாங்கக்கூடியவன் மட்டுமல்ல, கணக்கை வாங்க அவனே போதுமானவன். கணக்கை வாங்க அவனே போதுமானவன் மட்டுமல்ல, கணக்கை வாங்குவதே நீதமானவன். அந்த ரப்புல் ஆலமீன் நினைச்சதே நமது கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். சரி, மார்ச் 31 வந்துச்சுன்னு சொன்ன வியாபாரிகளுக்கும் பொருளாதாரம் படைத்தவர்களுக்கும் வணிகர்களுக்கும் ஆட்சியாளரிடத்திலே அதிகாரிடத்திலே அரசாங்கத்திலே தங்களது கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கவில்லை என்றால் தூக்குகிறார். எதை பேசுங்க, மார்ச் 31 கணக்க முடியுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க, அதை வாங்குங்க, இதை வாங்குங்க என்பது மாதிரியான உரையாடலை நிறைய கேட்டு மாணவர்களே, அற்பமான மனிதர்களாக இருக்கக்கூடிய எந்த வகையிலும் அவர்களை ஏமாற்றி விடலாம் என்ற சூழல் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கணக்கு வழக்குகளுக்கு பயப்படக்கூடிய துல்லியமாக கணக்கு வாங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் போய் இருக்க வேண்டும், கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று இன்றைக்காவது ஒரு நாளில் ஒரு நேரமாவது பயந்திருப்போம். அப்ப எப்படி அவன் பதிவு செய்வான்? சொல்லிட்டு பூர்வமாக நாம் பதிவு செய்வோம். அந்த பதிவு செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த துல்லியமான பார்வையுடைய ரப்புல் ஆலமீன் 40வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், யாரினத்தில் அஹ்லி வல தஃபிஷ். 40-19 அல்லாஹ் சொல்லுகின்றான், கண்களின் கள்ளத்தனங்களையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அறியக்கூடிய ஆற்றல். தப்பவே முடியாது. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பார்வை பற்றி கருப்பு ராத்திரியில் கருப்பு பாறையில் ஊர்ந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்பினுடைய காலடி தடத்தை கூட அறியக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றல் கொண்டவனை படைப்பாளனாக பெற்றதாக பல நேரங்களில் தனிமையில் ரகசியங்களில் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டோம். ரமலானுக்கு முன் தயாராக இருக்கிறோம், ரமலானுக்கு பின்னும் அந்த பாவங்களை செய்வதற்காக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கருப்பு ஆச்சரியில் கருப்பு பாறையில் ஊர்ந்து செல்லக்கூடிய கருப்பு எறும்பனுடைய காலடி தெரியும் அவனுக்கு. உலகத்தில் ஏதோ ஒரு கண்டத்தில், ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு பிரதேசத்தில், ஏதோ ஒரு மாநிலத்தில், ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலை, அந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் தெரியாத மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இலைகள், அந்த லட்சக்கணக்கான இலைகளில் இருந்து ஒரு இலை உதிர்வதை கூட அறியக்கூடிய ஆற்றல். நம்மை கண்காணிக்கக்கூடியவர். சகோதரர்களே, அனைத்தும் பதிவு செய்யப்படும். இது ஒரு பாட்டு. அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த கணக்கு புத்தகம் விசாரணை மன்றத்தில் நிற்கின்ற பொழுது, இதுவரை இந்த பூமியில் படைத்த அனைத்து மனிதர்களும் எழுப்பக்கூடிய நாளில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும். நமக்கும் இது வழங்கப்படும். எவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும், நாம் இதோடு சொன்னதை போல ஒரு அசைவு, ஒரு சலனம் கூட மிச்சம் இல்லாமல், வாக்கு இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கணக்கு புத்தகம் நமது கையிலே ஒப்படைக்கப்படும். 17வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இதுதான் உனது ஏடு, இதுதான் உனது கணக்கு புத்தகம். இன்றைய தினம் உனது கணக்கு வழக்குகளை சரிபார்க்க கணக்கு அதிகாரியாக இருக்க நீயே போதுமானவன். போப்படி தரப்பட்டவுடனேயே அதை வாங்குவோம். நாம் அனைவருமே மாணவர்களே, வாங்கிவிட்டு அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து விட்டு தனது பதிவெல்லாம் பார்த்து விட்டு அந்த மனிதன் புலம்புவான் என்பதை சூரத்துல் காஃப்
18வது அத்தியாயத்திலே 49வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக கிறிஸ்டல் கிளியர் மெசேஜ் என்ன சொல்லுகின்றார்? அந்த நாளில் நடப்பதை இந்த ஜுமாவுடைய அல்லாஹ் நம்மை கேட்க வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான். என்ன தெரியல, பார்க்கல, கேட்கல, அறிவிப்பு வரல என்று தப்ப முடியாது. தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்வான்? அந்த புத்தகத்தை வாங்கிய மனிதன் எப்படி புலம்புவான்? வாவ்ஹல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்பிகீன மிம்மா ஃபீ ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب ما لهذا الكتاب ما لهذا الكتاب என்ன புத்தகம் இது? What is this book? நாங்கள் செய்த ஒன்றை கூட, சிறியதோ பெரியதோ, இருட்டிலும் தனிமையிலும் ரகசியத்திலும் வெளியூரிலும் மனிதர்கள் பார்க்காத இடத்தில் நின்று கொண்டு நான் செய்த அச்சனையும் பதிவு செய்து வைத்தை பார்க்கின்ற பொழுது அவன் கேட்பான், என்ன புத்தகம்? நாங்கள் செய்த அச்சனையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. இந்த நாளை நாங்கள் சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா? எங்களுடைய கை சேதமே, எங்களுடைய கேடு, எங்களுடைய அநியாயமே, எங்களுடைய பொருத்த ஏமாற்றமே, எங்களுடைய என்ன புத்தகம்? அப்படி புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் புலம்பக்கூடாது என்றால் அன்பானவர்களே, ஆனால் ரமலான் மாதத்தினுடைய கணக்கு மட்டுமல்ல, இனி இந்த பூமியில் எத்தனை நாட்கள் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பதற்கான விதியை தீர்மானித்து வைத்திருக்கின்றாலும் இனி வாழ போவதற்கு உண்டான இப்பவே சில டூர் பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். என்ன ஹாலிடே ரிசார்ட்ஸ், ஹில் ஸ்டேஷன், என்ன முடிஞ்ச உடனே போவோமே டூருக்கு. ஏன் கேட்ட காரணம், ஒரு மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவால்வ் செஞ்சு ஸ்ட்ரெஸ், ரொம்ப டைட் ஷெட்யூல்டு, தூக்கம் இல்லை, ரொம்ப கில்ட்டியா இருந்தது. சுப்ஹானல்லாஹ், என்ன லாஜிக் இதற்கானவர்கள்? ஒரு மாதம் ரமலானில் அதிகமான இபாதத்துகளை செய்து நின்று வணங்கி தர்மம் செய்து நோன்பு நோற்று எல்லா விதமான இபாதத்துகள் செஞ்சு முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் என்பதற்காக நாம் திட்டம் போட்டு வைத்திருக்கக்கூடிய ரமலான் நமக்கு ஆசுவாசத்தை, ஆறுதலை தரவில்லை என்று சொன்னால் வெளியில என்னதான் தர முடியும்? அல்லாஹ் தெளிவாக சொன்னானே 13:28 அல்லாஹ் இருக்கிற அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டே தவிர மனித உள்ளங்கள் அமைதி அடையாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய போகின்றார்? அப்படியானால் முந்தைய வாழ்க்கை கொடுக்க வேண்டும், ரமலானுடைய கணக்கையும் கொடுக்க வேண்டும், ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை கொடுக்க வேண்டும். கடைசி மூச்சு வரை இந்த ரமலானில் பெற்ற பயிற்சியை, ஈமானிய வளர்ச்சியை, அல்லாஹ்வுடைய நினைவோடு கழித்த அந்த நாட்களை, தக்வா என்ற இறைச்சம் கிடைத்த அந்த போடுதலை மிச்சம் உள்ள நாட்களில் மிக கௌரவமாக, நுட்பமாக, நுணுக்கமாக, துல்லியமாக, கனக்கச்சிதமாக, எச்சரிக்கையோடு, ஜாக்கிரதையோடு பயணித்தால் மட்டும்தான் வறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த கணக்கு புத்தகத்தை வாங்குகின்ற பொழுது புலம்பாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். ஒரு தாவியாக நாம் அல்லாஹ்வை சந்திக்கவே கூடாது என்ற இலக்கு, என்ற லட்சியத்தை, ஒரு வெறியை, ஒரு ஆவலை கொண்டவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய இன்னி இருக்கக்கூடிய 1-2 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே செய்து போன அச்சுனை பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து, அல்லாஹ் நீயே மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் நீ மன்னிப்பை பெரிதும் விரும்பக்கூடிய நீ என்னை மன்னிப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்படைத்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சி செய்வதாக الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. நோன்பு சம்பந்தமான
நிறைய செய்திகளை, தகவல்களை, நடைமுறைகளை, ஆர்வமூட்டுதலை, எச்சரிக்கைகளை நிறைய கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு எச்சரிக்கை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்ற நபிமொழி. இந்த நபிமொழியை கேட்கின்ற ஒரு பெரிய அச்சம், ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம் நினைத்திருப்பதை போல இந்த மாதம் கடந்து விட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு ரமலான் வருகின்ற பொழுது அப்படியாக செய்து கொள்ளலாம் என்பது மாதிரியான ஒரு பொதுபோக்கு தரம் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்வதை போல செவ்வாய் மாதம் பிறந்த உடனேயே நம்மில் பலரும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு தற்காலிகமான முகமூடியை எடுத்து நாம் அணிந்திருந்தோம். ரமலான் நெருங்குகின்ற பொழுது நாம் வாங்கிய அந்த தற்காலிக முகமூடிகளை ரமலான் முடிந்த உடனேயே செவ்வாய் பறக்கின்ற அந்த நேரத்தில் மிக லாபகமாக எந்த லட்சியம் இல்லாமல் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அதை தூக்கி வீசி எறிந்துவிட்டு இந்த வீதியிலே நடக்க ஆரம்பித்திருப்போம். நாம் நடக்கின்ற பொழுது நாம் வீசி எறிந்த அந்த முகமூடிகள் நம்மை பார்த்து பள்ளிக்கு போ, நீதானாவது ரமலான் மாதத்தில் எல்லாருக்கும் முன்பாக ஓடி ஓடி வந்து உன்னுடைய நெற்றியை இந்த வாயிலை தேய்த்து 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 விவாதத்தை செய்த மனித நீதானா என்று நம்மை பார்த்து என்ன சிரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து விடக்கூடாது. என்ன, எனக்கும் வழிவாசலுக்கும் எனக்கும் விவாதத்திற்கும் எனக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் தொடர்பு இல்லை என்பது மாதிரியான ஒரு சோரணையும் ஒரு பாவனையும் வந்து விடக்கூடாது. ஆக யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசம். இது ஒரு எச்சரிக்கை. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வார்த்தை, நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள். ஒன்று, நோன்பு திறக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எல்லாருமே அனுபவித்திருப்போம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி. யாருக்கு வாய்க்கிறது? யாருக்கு வாய்க்கும்? நாம் இதுவரை சொன்னதை போல சதாம் சர்வகாலமும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைப்போடு இந்த பூமியில் அச்சத்தோடு மிக கவனமாக வலதுகளில் ஓடை வாங்கக்கூடிய வாக்கியம். அப்படியான வாக்கியம் நமக்கு கிடைக்கும். சொத்தொக்கையான 75வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொன்னதை போல உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா வ உஜூஹு யௌமஇதின் பாஸிரா தظن மா யஃஅல பிஹா ஃபக். அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுங்க, அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும், இன்பத்தோடு இருக்கும், என்ன குதூகலத்தோடு இருக்கும், தங்களுடைய இறைவனை சந்திக்க போகின்றோம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த ரமலான் பயன்பட்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்த சாராரை சொல்கின்றார், அந்த நாளில் சில முகங்கள் அச்சத்தோடு, நடுக்கத்தோடு, திடுக்கத்தோடு இருக்கும். ஐயோ, எங்களுடைய இறைவனுடைய வேதனை எங்களது இடுப்பை ஒடிக்கப் போகின்றதே என்ற நடுக்கத்தோடு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக்கூடாது. அப்படியானால் இரண்டு நாட்கள் அல்லாஹ் அந்த நாட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கூட நம்ம யாருக்கு தரப்போகின்றார் என்று சொன்னார். 28 நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 28வது நோன்பினுடைய இஃப்தாருடைய நேரத்தில் இந்த நோன்பை சிறப்பதற்குண்டான ஒரு பெருத்த மழமோ சில மிடர்கள் தண்ணீரோ நமது வயிற்றுக்குள் இறங்குமா என்ற உத்தரவாதம் இல்லாத உலகத்தில் அது மட்டுமல்ல, 29வது சகரை வைப்பதற்குண்டான அந்த சகரனுடைய உணவில் சோற்று பருக்கைகள் நமது வயிற்றில் நுழையுமா என்று கூட கேரண்டி இல்லாத உலகத்தில் வாழ்ந்தோம். ஏன்? எந்த பெருநாளை சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த பெருநாளை சொல்லுவதற்காக அந்த பெருநாளுடைய ஆடை புத்தாடைகளோ வாங்கி வச்சிருக்கின்றோமே, அந்த புத்தாடை அணிவதற்குண்டான வாய்ப்பு நம்ம யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியாது. அப்படியானால் நமது தோரணை, நமது பாவனை, நமது எண்ணம் இந்த ரமலான் பெரிய போகின்றதை எப்படி வழி அனுப்பி வைக்க போகிறோம்? கவலையோடும் சில துளி கண்ணீரோடும் வழியெடுக்க போகிறோமா, அல்லது முடிஞ்சது என்று ஏக்க பெருமூச்சோடு என்ன இனி எந்த டென்ஷனும் இல்லை என்பது மாதிரியால வழி எடுக்க போகின்றோமா? ஆகன்பானாக
இன்ஷா அல்லாஹ் அமல்களுடைய அழகிய பொதியோடு, நன்மைகளுடைய நிறைவான குவியலோடு, இபாதத்துகள் எடை நிறைந்த தொகுப்போடு அல்லாஹ்வை சிந்திக்க வேண்டும். நிறைய இபாதத்துகளை செய்வதை போல அதனை ஒரு பாகமாகத்தான் மாணவர்களே, உண்மையிலேயே நஜ்த் தக்வாவிற்காக, பொருளாதாரம் திரட்டுவதற்காக பல நிறுவனங்கள், அநாத இல்லங்கள், அரபிக் கல்லூரிகள், இஃப்லு மதரசாக்கள், ஆலி மதரசாக்கள் என்று நிறைய சகோதரர்கள் கேட்டு வந்தார்கள். உண்மையில் சொல்ல போனால் முகஸ்துதிக்காக சொல்வதல்ல, மஸ்ஜித் தக்வாவை நாடி பொருளாதாரத்தை தேடி வந்த அச்சுணை நிறுவனங்கள், கல்விசார்கள் மன நிறைவோடுதான் தன்னுடைய பொருளாதாரத்தை வாங்கி சென்றிருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு துணை கருவியாக இருந்தவர்கள் நீங்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள். அதே மாதிரியான ஒரு தர்மம் தான் இன்ஷா அல்லாஹ் இறுதி ஜுமா 10 முதல் 700 மடங்கு நன்மை குடிக்க வாய்ப்பு அடுத்த ஜுமாக்கு நமக்கு வாய்க்காது. காரணம் ரமலான் பெருக போகிறது. இந்த ஜுமாவில் இன்ஷா அல்லாஹ் அல் மாஹிர் என்று சொல்லக்கூடிய இஃப்லு மதரசா காலிப்பட்டினத்தில் 60 மாணவர்களை கொண்டு மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றது. 2023 8 பேர் ஆஃபில்களாக பட்டமிட்டார்கள். மாஷா அல்லாஹ் 2024 8 பேர் ஆஃபில்களாக, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஆண்டிலே 10 பேர் ஆஃபில்களாக பட்டம் பெற தயாராக இருக்கின்றார்கள். மிக குறிப்பாக நிறைய அநாதை பிள்ளைகளும் இஸ்லாமை ஏற்ற பிள்ளைகளும் இங்கே மார்க்க கல்வியை கற்றுக் வருகிறார்கள். ஒரு நபருக்கு மாசம் 8000 ரூபாய் செலவாகின்றது. மாணவர்களே, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பற்றாக்குறை என்ற அடிப்படையில் தான் தொழும் நெருக்கடியை சந்தித்து அந்த இஃப்லு மதரசா நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அழுத்தமாக சொல்வார்கள், இதுவரை 8 லட்சம் ரூபாய் கடன். இந்த கடன், இந்த நெருக்கடி, இந்த பற்றாக்குறை எல்லாம் யார் தீர்ப்பது? யாரும் அல்ல, நாம் தான் தீர்க்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் ஒரு அங்கமாக அல்லாஹ் நாம் செலுத்தக்கூடிய பொருளாதாரத்திற்காக நிச்சயமாக செலுத்தப்பட்டார். 2 கான்செப்ட் நமக்கு குறிப்பாக தாய்மார்களே, பெண்களே, உங்களது பங்களிப்பை தாராளமாக 2 கான்செப்ட். ஒன்று, எனது வீட்டில் ஒரு ஆஃபிலா ஆலிமா உருவாக்க வேண்டும். அதற்காக முதல் முயற்சி எடுப்பது. அடுத்தது, அப்படி சாத்தியமில்லை என்றால் எனது பங்களிப்பில் ஒரு ஆஃபிலை ஆலிமை நான் உருவாக்குவேன் என்பது மாதிரியாக. காரணம், ஒரு ஆஃபில் உருவாகி, ஒரு ஆலிம் உருவாகி, அதன் மூலமாக மார்க்கத்தை கற்று சமூகத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சியினுடைய ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும். அதுதான் சொல்லப்பட்ட என்பதை உணர்ந்தவராக இன்ஷா அல்லாஹ் இந்த தினம் இதுவரை தந்ததை போல இன்ஷா அல்லாஹ் கேட்ட பொழுதெல்லாம், அறிவித்த பொழுதெல்லாம் சதிக்காமல் முகம் சுழிக்காமல் அள்ளி அள்ளி தந்த நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு மாணவனுக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற நியத்தை வைக்க ஒன்றுமாக போகிறேன். அது நம்முடைய வரவிலே, நம்முடைய கணக்கிலே சிறு தொகையாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கணக்கில் அல்லாஹ் சொல்லுங்க, மெண்டல்லதி எக்குல்லாக கருதன சொல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ரஃபீஸாக இல்லை. அல்லாஹ் கேட்கின்றாங்க பாருங்க, இந்த பிரபஞ்சத்துடைய ஒற்றை அல்லாஹ் is the only owner of this universe. இந்த பிரபஞ்சத்தின் உரிமையாளன். நமது பாக்கெட்டிலே எவ்வளவு பொருளாதாரம் இருக்கின்றது என்பதை தெரியும். அந்த பொருளாதாரத்தை தந்து நம்மை ஆயிரங்களாக, லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக ஆக்கிய ரகுலாளன் கேட்கின்றார், எனக்கு கடன் தரக்கூடியவர் உங்களுக்கு யார்? அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் அல் மாஹிர் இஃப்லு மதரசாவுக்காக நிறைய தான தர்மங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக தர வேண்டும். அதன் மூலமாக நிறைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் பெற வேண்டும். நாம் மறுமையில சந்திக்கின்ற பொழுது அந்த புத்தகம் தருவானே அல்லாஹ், அந்த புத்தகத்தில் நாம் செய்த எல்லா விதமான தர்மங்களுக்கும் நிறைவான கூலியை பார்க்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அது சாதாரணமான மகிழ்ச்சி அல்ல என்பதை அறிந்து துணிந்து தெளிந்த உணர்ந்த இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமான பொருளாதாரத்தை தருவதோடு ஒரு லட்சியத்தோடு, அல்லாஹ் இனி ரமலானுக்கு பிறகு நான் உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டேன், எனது அத்தனை பாவங்களை மன்னித்துடைய அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்தை, நல்ல ஒரு மறுமலர்ச்சியை என்னிடத்தில் நான் பார்ப்பேன் என்று நமக்கு நாமே ஒரு மகாசமத்தை, ஒரு சுய பரிசோதனை செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நிச்சய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான நல்ல பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை, வலிமை, தாக்கத்தை, ஆய்வு, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தின் நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, வாழ்வை ஆகியவர்களை
அனைவருக்கும் சொல்வாராக. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மாணவிகள் 10வது 10th பப்ளிக் எக்ஸாம் நாம் உரையை வேகமாக முடிப்பதற்கும் அந்த மாணவர்களுடைய கண்முன்னால் அந்த நெருக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக அந்த மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அறைக்கு சென்று நல்ல நினைவாற்றல் நல்ல ஞாபக சக்தியை அல்லாஹ்வுக்கு கொடுத்து எந்த விதமான பதட்டமோ பரபரப்போ பயமோ இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் மன நிறைவோடு அந்த தேர்வு எழுதி உலக கல்வியிலும் அவர்கள் சிறந்து விளங்கி அந்த கல்வி மூலமாக மார்க்க கல்வியும் அவர்கள் நல்ல முறையில் பெறக்கூடிய நல்ல வாக்கியத்தை நமது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதாக